ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸோ வந்துட்டு ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ராஜா. அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரைச்சஸான, ரொம்ப எல்லாரையும் நேசித்து அரவணைச்சு போகிற ஒரு ராஜாவாக இருந்தாராம். ஸோ வந்துட்டு ஒரு நாள் என்னாச்சு, ராஜாவோட அரண்மனையிலேருந்து திருட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே கான்ஸ்டண்ட்டாக திருட்டு போக ஆரம்பிச்சோன்னே ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு டிகிரி பாஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி யார் திருடன் நான் கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு வந்துட்டு 10 சாட்டி அடியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு டிகிரி பாஸ் பண்ணுறாரு. அப்படி அவர் பாஸ் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்ச நாளாகவே கான்ஸ்டண்ட்டாக திருட்டு போயிட்டு தான் இருந்தது. ஸோ இது நடந்துக்கிட்டே இருந்ததுனால ராஜா கடைசியில் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் இன்னொரு டிகிரி பாஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி யார் திருடன் இந்த வாட்டி நான் கண்டுபிடிச்சா 40 சாட்டி அடியை நான் கொடுப்பேன். தட் இஸ் 40 சாட்டி அடினா மரண தண்டனைன்னு அர்த்தம். எந்த மனுஷனாலே 40 சாட்டி அடியை தாங்க முடியாது. அப்படி ஒரு மரண தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி அவர் டிகிரி பாஸ் பண்ணுறாரு. அப்படி அவர் பாஸ் பண்ணி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா யார் திருடன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா திருடன் யாருன்னு பார்த்தா ராஜாவோட சொந்த மகன். அந்த நாட்டு இளவரசன் என்ன பண்ணுறாரு, ராஜாவோட அரண்மனையிலேருந்து திருடிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமும், அங்கே இருக்க ஜனங்க ஐயோ இவர் ரொம்ப நல்ல ராஜாவாச்சே, இவர் ரொம்ப ஜஸ்டான ராஜா, இப்போ அவர் என்ன முடிவெடுப்பார், பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா இல்லைன்னா அவர் சொன்னதை நிறைவேற்றுவாரான்னு சொல்லி எல்லாரும் குழப்பத்தில் இருந்தப்போ ராஜா என்ன பண்ணுறாங்க, அந்த நாள் வந்தது. கரெக்டாக இளவரசனை கூட்டிகிட்டு வராங்க. இந்த சாட்டி அடி எடுக்கிற அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து 2 கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு கரெக்டாக குனியை வச்சு அவங்க அடிக்க போகிற நேரத்தில் என்னாச்சு, கரெக்டாக ஒரு சத்தம் கேட்டுச்சு, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுச்சு. கேட்ட உடனே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராஜா இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து அவரோட மகனை அப்படி கட்டி பிடிச்சி அவரோட இடத்துல அந்த சாட்டை அடி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாட்டை அடியை அவர் வாங்கி அந்த இடத்துல மரணம், தட் இஸ் இறந்து போயிடுறாரு. இறந்து போய் அந்த இளவரசன் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு பதிலாக அவர் வாழ்கிறாரு. ஸோ இந்த ராஜா வேறு யாரும் இல்லைன்னு நம்மளோட ஏசப்பா தான். நம்ம ஏசப்பாவும் இதே மாதிரி நம்மளோட பாவத்துக்காக, தட் இஸ் நீங்களும் நானும் செய்கிற பாவத்துக்காக அவர் நம்மளுக்கு பதிலாக இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்து ஹோலியாக வாழ்ந்து இறந்து உயிரோடு எழுந்து உயிரோட தெய்வமாக இன்றைக்கும் இருக்கிறார். ஏசப்பா வந்துட்டு கிறிஸ்டியன்ஸுக்கு மாத்திரம் இல்லைங்க, யார் அவரை நம்பி உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குதா, ரொம்ப சோகமாக இருக்கீங்க, டிப்ரெஷன், வீட்டில் பிரச்சனை, அம்மா அப்பாக்குள்ள சண்டை, வாழ்க்கையில் பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கா, எதை குறித்த கவலைப்படாதீங்க, இயேசுவே என்னை காப்பாற்றுங்கன்னு ஒரு வார்த்தை நீங்கள் மனசில் நம்பி கூப்பிட்டு பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற மிரக்கலை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்புறவங்க, இதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருந்தது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். God bless you.